இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு எம்சிக்யூல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நியூக்ளியர் சைஸ் எவ்வளவு இருக்கும்? இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 10⁻⁻14 மீட்டர் இருக்கும். இதுல மேக்சிமம் இதை எது வச்சு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத வச்சு அந்த ரிலேஷனை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா ப்ரெடிக்ட் பண்றோம். அதே மாதிரி இதுல சைஸ் ஆஃப் தி நியூக்ளியை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் நம்பர். அடுத்து லைட்டஸ்ட் எலமெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எவ்வளவு இருக்கும்னா 5 × 10⁻−15 மீட்டர் இருக்கும். 10⁻−15 மீட்டருங்கிறது ஃபெர்மி. அடுத்து நியூக்ளியர் வால்யூம் இஸ் directly proportional to number of நியூக்ளியான்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். R is equal to R0a⁻1/3. இதுல இந்த R0ஓட வேல்யூ 1.2 × 10⁻−15 மீட்டர். இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் வேல்யூ. அப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலா எதுக்கு வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபார் தி நியூக்ளியஸ் ஃபார் தி ஆட்டம்ஸ் whose atomic number is greater than 10 அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்முலா ஹோல்ஸ் குட் ஆகும். அடுத்தது வந்துட்டு இது வந்து நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நியூக்ளியர் ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும். அசிமெட்ரிஸ் இருந்துச்சுன்னா அது எதனாலன்னா இந்த குவாட்ரபோல் மொமெண்ட்னால அசிமெட்ரிஸ் இருக்கலாம். அப்புறம் நியூக்ளியர் சார்ஜஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ZE யூனிட்ஸ். இவ்வளவுதான். இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட அதிகமான கண்டென்ட் வேணும்னா நம்ம புக்ஸையும் ரெஃபர் பண்ணலாம்.